ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ சூப்பரான ஒரு டாபிக் பேச போகிறோம். நம்ம வந்து அதாவது நம்ம தலை அஜித் குமாரை பற்றி பேச போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவருக்கு ஹாப்பி பர்த்டே வேறு. அவருக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அவருக்கு கடவுள் எல்லா வளமும் நலமும் கொடுக்கணும், அவருக்கு உடலில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை பற்றி பேச போகிறோம். அவர் இப்போ விருது வாங்கும்போது தன்னுடைய மனைவியை, அதாவது இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வந்து அவர் வந்து எதை பற்றியும் எப்பயுமே வந்து யாரை பற்றியும் எதுவும் தப்பாகவும் பேச மாட்டார், எந்த விழாவிலையும் கலந்துக்க மாட்டார். ஆனால் மனம் திறந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக தன்னுடைய மனைவி, அது போக தன்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதரர்கள் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி மனம் திறந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து பல முறை வந்து தப்பான முடிவு எடுக்கும் போதெல்லாம் என்னுடைய மனைவி நீங்கள் வந்து தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை டீமோட்டிவேட் பண்ணதே கிடையாது. நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும்னு என்னுடைய பக்கபலமாக இருந்து என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மனம் திறந்து தன்னுடைய மனைவியை இத்தனை வருடம் தன்னுடைய மனைவியை பற்றி வெளியிடாமல் தன்னுடைய நல்ல நிலைமைக்கு வரும்போது இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தலை அஜித்குமார். அதுக்கு நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ நல்ல உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் வந்து எப்பயுமே யாருமே அவ்வளோ சீக்கிரம் புகழவே மாட்டாங்கங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு தலகணம் இருக்கும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் அஜித் சார் வந்து ரொம்பவே வந்து ஒரு அமைதியான ஒரு டைப்பு, பண்பானவர் சொல்லலாம், எளிமையானவர். எந்த நிகழ்ச்சியிலுமே வந்து அவர் வந்து பெருசாக வந்து எதை பற்றியும் பேச மாட்டார், கலந்துக்கவும் மாட்டார். அந்த விஷயத்தில் அவரை ரொம்பவே நம்ம பாராட்டலாம். அது போக என்னுடைய வளர்ச்சி வந்து அதாவது கார் பந்தயமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடுதல், இது எல்லாமே வந்து என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு பக்கபலமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்களையும் பாராட்டியிருக்காங்க. அது போக நம்மளுடைய ரசிகர்கள், அதாவது நம்ம அஜித் ரசிகர்கள் வந்து அவர் மேலே பயங்கர அபார ஒரு பற்று, பாசம், இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும். அவர் வந்து எப்பயுமே வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு அவருக்கு வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியமான வாழ்வை வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம வந்து அவரை வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் அவருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கும். வாழ்க வளமுடன் சார்.